வதந்திகளுக்கு அஞ்சி அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை கூற முடியாது என்கிறார் உதய கம்மன்பில. சஜித் மற்றும் ரணிலுக்கு இடையில் அரசியல் கூட்டணி குறித்து சந்திப்பு இடம்பெறவில்லை. திஸ்ஸ அத்தநாயக்க தகவல். புதிய வகை கோவிட் தொற்றினால் நாட்டுக்கு ஆபத்து இல்லை. சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே அறிவிப்பு. திருக்கேதீஸ்வரத்துக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து செல்ல தடை. வதந்திகளுக்கு அஞ்சி அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை கூற முடியாது என்று அமைச்சரவை இணை பேச்சாளரும் எரிசக்தி துறை அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாரதிய ஜனதா கட்சியை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படும் கூற்று தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதற்கு பதில் வழங்கிய அவர், இலங்கையில் பாரதிய ஜனதா கட்சியை ஸ்தாபிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக இந்திய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் அமித்ஷா எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் இந்த விடயம் தொடர்பாக உறுதிப்படுத்தக்கூடிய காணொலி எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த கூற்று தொடர்பில் இந்திய அரசாங்கம் உத்தியோகபூர்வ கருத்தை தெரிவித்தால் மாத்திரமே இலங்கை அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ கருத்தை தெரிவிக்க முடியும். இருப்பினும் நாட்டு பற்றுள்ள மக்கள் வெளிநாட்டு அரசியல் கட்சிக்கு நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்க மாட்டார்கள் என்று தாம் திடமாக நம்புவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். புதிய அரசியல் யாப்பு அலுவல்கள் தொடர்பாக கருத்து வெளியிட்ட அமைச்சர், இதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வாவின் தலைமையிலான புதிய அரசியல் யாப்பு வகுப்பு குழு நாட்டின் அரசியல் கட்சிகளை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் தொழில் சங்கங்களுக்கும் இடையில் 2019ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட கூட்டு உடன்படிக்கை நிறைவுக்கு வந்த பின்னரே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சரவை இணை பேச்சாளர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள நிர்ணய சபையின் ஊடாக அதிகரிக்கப்பட்ட நாளாந்த 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு எப்போது நடைமுறைக்கு வரும் என்று ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். 2019ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட இந்த கூட்டு உடன்படிக்கை இம்மாதம் நடுப்பகுதியில் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து தொழில் அமைச்சரினால் சம்பளம் தொடர்பிலான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று உதய கம்மன்பில மேலும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையில் அண்மையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அரசியல் ரீதியான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக சமூக ஊடகங்களில் தெரிவிக்கப்படும் கருத்துகளில் எந்தவித உண்மையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையிலேயே சஜித் பிரேமதாச அந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாகவும், கடந்த காலங்களில் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழுக்களின் ஊடாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் ஊடாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இணைந்து செயற்படுவதற்கும் உரிய தரப்பினர்களின் உரிமைக்காக போராடுவதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் முன்னின்று செயற்பட வேண்டும். அதற்காகவே குறித்த சந்திப்பு இடம்பெற்றதாகவும், வேறு கூட்டணி அமைப்பது தொடர்பாக எந்த விடயங்களும் கலந்துரையாடப்படவில்லை என்றும் திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிட்டார். பிரித்தானியாவின் புதிய வகை கோவிட் வைரஸ் நாட்டில் இனங்காணப்பட்டுள்ள போதிலும் அது நாட்டுக்கு ஆபத்தில்லை என்று ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள நிலைமை குறித்து அவதானத்தோடு செயற்பட்டு வருவதாகவும், நாட்டை முடக்கும் தேவை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கோவிட் தொற்றாளரின் எண்ணிக்கை இன்னும் 2 மாதங்களில் குறைவடையும் சாத்தியம் இருப்பதாக அரச வைத்திய உத்தியோகத்தர் சங்கத்தின் சுற்றுலாத்துறைசார் மருத்துவர் ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார். இதனிடையே 24 மணித்தியாலங்களுக்கு அனைத்து இறுதி சடங்குகளையும் நிறைவு செய்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் புதிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன குறிப்பிட்டார். திருமண நிகழ்வுகள் மற்றும் ஏனைய விழாக்களில் கலந்து கொள்ள இதுவரை 150 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்ததோடு அதனை 50ஆக மீண்டும் குறைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மற்றும் இரவு நேர களியாட்டங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும், அது தொடர்பில் எதிர்வரும் 2 தினங்களுக்குள் கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி மேலும் 6 பேர்
உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 403 அதிகரித்துள்ளது. இதனிடையே இலங்கையில் மேலும் 463 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே தொற்றுள்ளவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் என்று ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி இன்றைய தினத்தில் மாத்திரம் இதுவரை 774 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கம்பஹா மாவட்டத்தில் 208 பேருக்கும், கொழும்பு மாவட்டத்தில் 179 பேருக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 82 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே களுத்துறை மாவட்டத்தில் 218 மேற்கு வேங்கல்ல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் இன்று முதல் தனிமைப்படுத்த நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவதாக ராணுவ தளபதி தெரிவித்தார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் எதிர்வரும் மார்ச் 11 அனுஷ்டிக்கப்படவுள்ள மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள வெளி மாவட்டத்திலிருந்து செல்லும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றை கருத்தில் கொண்டு வெளி மாவட்டங்களில் இருந்து செல்பவர்களை தவிர்த்து மன்னார் மாவட்டத்தில் உள்ள மக்களின் பங்களிப்புடன் மகா சிவராத்திரி நிகழ்வை நடத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் ஸ்டாலின் டிமேல் தலைமையில் மன்னார் திருக்கேதீஸ்வர மகா சிவராத்திரி விழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று மாலை இடம்பெற்றது. குறிப்பாக கோவிட் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் ஆலய பகுதிகளின் மக்கள் நடந்து கொள்ள வேண்டிய அறிவுறுத்தல்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டுள்ளது. தொற்றின் பரவலை தடுக்கும் வகையில் விழாவின் போது பாலாவி தீர்த்த காவடி நிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் போது திணைக்கள தலைவர்கள், திருக்கேதீஸ்வர ஆலய பிரதம குருக்கள், ஆலய நிர்வாக சபையினர், போலீசார், சுகாதாரத்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்கள் குறித்து கவனத்தில் கொண்டு இணைய வழி முன் நியமன முறைமையை மிலானில் உள்ள உதவி தூதகரத்தில் இலங்கை வெளிநாட்டு அமைச்சு மீண்டும் அறிமுகப்படுத்தவுள்ளது. தற்போதுள்ள கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் தேவையான சுகாதார முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றி ரோம் மற்றும் மிலானுக்கு வெளியே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் நடமாடும் தூதரக சேவைகளும் நடாத்தப்படும். தற்போது நிலவும் கோவிட்-19 தொற்று நோயால் ஏற்பட்டுள்ள அபாயகரமான சூழ்நிலைகளிலும் கூட இத்தாலியில் உள்ள இலங்கை தூதரகங்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்தும் சேவைகளை வழங்கி வருகின்றன. தொழிலாளர் தேசிய சங்கத்திலிருந்து தம்மை விலக்கியமை வேடிக்கையான விடயம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ் தெரிவித்துள்ளார். விஜே தொலைக்காட்சிக்கு இன்று வழங்கிய பிரத்யேக செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்தார். 2020 பொது தேர்தல் பிரச்சனைகளோடு கூடியதாக நாங்கள் எல்லா பொறுப்பிலிருந்து விலகுகின்ற போது தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதி பொதுச் செயலாளராக இருந்தேன். எனவே செயலாளரிடத்திலே நான் என்னுடைய பதவி விலகலை வழங்கிவிட்டு வந்தேன். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நான் நிதி செயலாளராக இருந்தேன். விலகி கொள்கின்ற பொறுப்பை அவர்களுக்கு அறிவித்ததோடு செயலாளர் வேண்டுகோளுக்கு இணங்க கடிதம் மூலமாக அதையும் செய்து கொண்டேன். ஆனால் தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளராக என்னுடைய பெயரிலேயே தேர்தல் ஆணையாளரிடம், எனவே அதிலிருந்து நான் விலகுவதென்றால் நான் தேர்தல் ஆணையகத்துக்கு தான் அறிவிக்க வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் அறிவிக்க வேண்டிய தேவைப்பாடு எனக்கு இருக்கவில்லை. எனவே தேர்தல் ஆணையகத்திற்கு அதனை அறிவிப்பதற்கு போதுமான விடயங்களை என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாத்தையும் நான் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செய்து வந்திருக்கிறேன். முறையான கடிதங்களை நான் அனுப்பி வந்திருக்கிறேன். எனவே அந்த கடிதத்துக்கும் எனக்குமான தொடர்பாடுகள் எல்லாமே இந்த பிப்ரவரி 10 நிறைவடைந்தது. 2021 பிப்ரவரி 10 தொழிலாளர் தேசிய முன்னணி முடிவுறுத்துவதற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து செய்து கொண்டேன். பிப்ரவரி 10 அது நடைபெற்று முடிந்த நிலையில் தான் 2021 பிப்ரவரி 13 கூடி என்னை நீக்கிவிட்டதாக, அதுவும் அதிரடியாக நீக்கிவிட்டதாக செய்திகள் வந்தபோது எனக்கு சிரிப்பதை தவிர வேறு வழியும் இருக்கு. அரச பெருந்தோட்ட கூட்டுத்தாபனத்தின் கீழ் இயங்கும் காலி வலகந்தூவ தோட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் வீடமைப்பு கருத்திட்டத்தின் கீழ் தனி வீடுகள் கட்டியமைக்கும் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் நேற்று இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்துக்கு அமைய தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மறைந்த அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் காலத்தில் உடுகம ஹேமந்தோல தோட்டத்தில் 50 தனி வீடுகள் அமைக்கும் திட்டம் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய நிகழ்வில் பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்திரன, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்ட நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ரமேஸ்வரன், காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சம்பத் அத்துகோர்ல உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் மற்றும் உறுப்பினர்கள் சிலருக்கு எதிராக மட்டக்களப்பு மாநகர சபையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் மற்றும் ஊழியர்களுக்கு எதிராக மாநகர முதல்வர் மற்றும் உறுப்பினர்கள் சிலர் செயற்படுவதாக இதன்போது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
மாநகர சபை வளாகத்தில் ஆரம்பமான ஆர்ப்பாட்டம் பேரணியாக காந்தி பூங்கா வரையில் சென்று மீண்டும் மட்டக்களப்பு மாநகர சபையில் நிறைவு செய்யப்பட்டது. மாநகர சபையின் வாயில் கதவுகளை மூடியும் கழிவகற்றும் வாகனங்களை வீதியில் நிறுத்தியும் ஊழியர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிற்றூழியர்களையும் ஏனைய உத்தியோகத்தர்களையும் முதல்வர் மற்றும் சில மாநகர சபை உறுப்பினர்கள் தமது சொந்த பணிக்காக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளார். பொகவந்தலாவ செப்பல்டன் தோட்ட எல்லை பகுதியில் பொறியில் சிக்குண்ட சிறுத்தையொன்று கம்பிகளை அறுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளமையால் பிரதேச மக்கள் மத்தியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் தேயிலை கொழுந்து பறிப்பதற்காக சென்ற தொழிலாளர்கள் சிறுத்தை சீரும் சத்தத்தினை கேட்டு தேடிய போது 5 அடி நீளமான சிறுத்தை புலியொன்று பொறியில் சிக்குண்டிருப்பதை அவதானித்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் நல்ல தண்ணீர் வன ஜீவராசி திணைக்களத்திற்கும் அறிவிக்கப்பட்ட நிலையில் வன ஜீவராசிகள் அதிகாரிகள் வருவதற்கு முன் குறித்த சிறுத்தை புலி கம்பியினை அறுத்துக்கொண்டு காட்டுப்பகுதிக்கு தப்பிச் சென்றுள்ளது. இது குறித்து அதிகாரிகள் உரிய கவனம் எடுத்து நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை, நடுநிலை, விரைவு பீப்பிள் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.